இன்றைக்கி நம்ம ஒரு கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம்ப்பா. அதுக்கு நான் மாங்காய் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, புளிப்புக்கு பாருங்கள் இதில் நெல்லிக்காய் வச்சுருக்கேன். நெல்லிக்காய் நம்ம சாதாரணமாக சாப்பிட முடியல, அதனால் நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் துவையல், சட்னி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, 2 கட்டி பெருங்காயம், அவ்வளோதான். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இது செவந்ததும் அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே நம்ம வதக்கிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்களேன் என்னோடய சந்தோஷத்தை. இந்த காலிஃப்ளவரை பாருங்கப்பா, என்ன அழகாக இருக்கு பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. சொந்தக்காரங்க ஆந்திராவிலேருந்து வந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்களாம். ஒரு கோஸ் எந்த பெருசுக்கு பாருங்களேன். அவங்க வேண்டாம்மா எனக்கு காயேன்னு, அவங்க இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க. என்ன சொல்வீங்க நீங்கள்? ஒரு கொத்தமல்லியும் பாலக்கீரையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த காயெல்லாம் வந்தது பார்த்தா சந்தோஷமாக இருந்தது. அந்த காய்களை பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுப்பா. இதை நல்லா தவிர்த்துட்டோம், வதக்கிடலாம். இந்த கொஞ்சோண்டு சின்ன தேங்காய் கூட வச்சு அரைச்சிடணும். சூப்பரான கொத்தமல்லி சட்னி. முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் கீரையை அலசி வச்சுருக்கேன், இப்போ அரைச்சிட்டு செய்ய போகிறோம். சரி பார்க்கலாம். வதக்கிட்டு எல்லாமே ஒன்றா போட்டேன்பா. பருப்புங்க செவந்த உடனே தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, அந்த நெல்லிக்காய் எல்லாமே ஒன்றா போட்டேன். இது கொஞ்சம் நல்லா துவண்டு வதங்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சும்மா ஒரு பெரட்டுனா போதும், ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. இந்த இஞ்சி வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த சீசனில் தான் கிடைக்கும், அதனால் கிடைச்சா நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இஞ்சி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் துவையல், அப்புறமா இது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் போடுவாங்க இஞ்சி, அதுவும் நல்லா திருவிட்டு கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு கடுகு தாளிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா மிளகா அப்படி போட்டு சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டுங்களில் கிடைக்கும். சாதாரணமாக இந்த தள்ளு வண்டி வேறு பழம் வச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நெல்லிக்காயெல்லாம் எப்படி கலர் மாறி வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இந்த இலையை போட்டுருவோம். நான் கொஞ்சம் தண்டோடு தான்ப்பா போடுவேன். இலசா இருந்ததுன்னா தண்டெல்லாம் போட்டு அரைச்சிடுவேன், வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ உப்பு தேங்காய் வச்சு அரைக்க வேண்டியது சட்னி. சரி ஆறிட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த முடக்கத்தான் இலை என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே எல்லாருக்கும் கிடச்சிடாதுப்பா, நமக்குலாம் இது ஒரு அதிர்ஷ்டந்தான். இப்படிலாம் ஒரு இலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நம்மளால் சாப்பிட முடிகிறது. ஒரு அந்தமான் டூர் போயிட்டு ஒன்றுமே அங்கெல்லாம் பாவம் கிடைக்கலப்பா ஜனங்களுக்கு. அதுதான் ஒரு தயிர் கிடைக்க மாட்டேங்குது அங்கெல்லாம், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே இதுதான் போகணுன்றாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாம் கிடைக்கும்போது அந்த பொருளோட அருமை தெரியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்னி ரெடிப்பா, தோசையும் ரெடி பாருங்கள். முடக்கத்தான் தோசை, கொத்தமல்லி சட்னி, வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.